எப்படியாச்சும் நம்ம குட்டையில் இருக்கிற பெரிய சாதா கெண்டை மீனை பிடிச்சிடணும்னு 5 பேர் சேர்ந்து நம்ம குட்டையில் அரிப்பு வலை இழுத்தோம். 5 பேர் சேர்ந்து குட்டையில் அரிப்பு வலை இழுத்ததுல சாதா கெண்டை மீன் மாட்டினிச்சோ இல்லையோ வேற ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்தது. இதுக்கு முன்னாடி பதிவிட்ட தொடர்ச்சி காணொலிகள்ல இந்த குட்டையில 2 அல்லது 3 கொடுவா மீன்கள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். குட்டையில அரிப்பு வலை இழுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். குட்டையில 2 முறை அரிப்பு வலை இழுத்தோம். 2 முறை அரிப்பு வலை இழுத்ததுல மொத்தமா 10 கொடுவா மீன்கள் மாட்டினிச்சு. குட்டையில 2-3 கொடுவா மீன்கள் தான் மிஞ்சி இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில வலையில 10 கொடுவா மீன் மாட்டணும்னு 5 பேருக்கும் சரியான அதிர்ச்சி. குட்டையில ஒரு மூட்டை தவிடு போட்டதுல ஜிலேபி மீன்கள் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருக்கு. ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி தான் அரிப்பு வலை இழுத்தோம். அப்பயும் அந்த சாதா கெண்டை மீன் வலையில மாட்டவே இல்லை. கூட இருந்தவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சாதா கெண்டை மீனை யாராச்சும் பிடிச்சிட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த குட்டையில அந்த மீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொடுவா மீன்களை பிடிக்கிறதுக்குன்னே கில்லாடி ஒருத்தர் இருக்காரு. இவர் குட்டையில இறங்கினா ஒரு கொடுவா மீன் கூட மிஞ்சாது. சுறா மீன் மாதிரி போய் கொடுவா மீன்களை பிடிச்சிருவாரு. இவருக்கு இதுதான் வேலை.